Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, எம்பையர் ஆஃப் த சீல் சாப்டர் 4லேருந்து இந்த வீடியோ எவ்வளோ போக தெரியாது, அப்படியே கண்டினியூவாக நான் போட ஆரம்பிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு 3 மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அது போக 3மே தனித்தனி சாப்டர் தான். அதை பார்த்துட்டு வந்தால் தான் அடுத்த அப்கமிங் வருது எல்லாம் வந்து நல்லா புரியும். ஏன்னா அது கிரியேட்டர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் சேர்த்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த 3த்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இதை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு போக போக ஈஸியாக இருக்கும். அது போக இதுக்கு மேலே நல்ல ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 500 வருஷத்துக்கு பிறகு அந்த டீமன் கிங் டவர் இன்னும் இங்கே தான் இருக்கா? என்னோட வீடு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது. நான் இன்னும் கேத்ரினாவும் அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவரோட நம்ம சீமான் ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த சாப்டரை. ஆமாம், அது வேணா பழசாவும் இடிஞ்சும் இருக்கலாம், ஆனால் அது எங்களோட வீடாக இருந்துச்சு. அங்கே நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் எங்களோட ட்ரீமை பற்றி பேசுகிறதுக்காகவும் அங்கே சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு. ஆனால் அதை போய் அந்த டீமன் டவரை இவங்க எப்படி இங்கே வச்சிருக்கலாம்? அவங்க லைன் அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மளோட சீமான் ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்க அங்கே போயிருப்பாங்க அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல பார்த்தா போன சாப்டர்ல நம்ம அந்த மெர்ச்சன்ட் பேசிட்டு இருப்பான்ல, ஓ நீங்க ரொம்ப வரி பண்ணாதீங்க, இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாப்புலரான டூரிஸ்ட் ஸ்பாட்டா வச்சிருவோம், அதனால நீங்க எங்கிட்ட வித்துருங்க, நாங்க உங்களுக்கு நல்லா இந்த இடத்த வந்து புகழ்ந்து பேசுவோம் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இதனால வந்து உங்களுக்கு எக்கனாமி ஜாஸ்தி ஆயிரும்ல, இந்த ரிலிஜன் எக்கச்சக்கமான மக்கள் வருவாங்க, நாங்க ப்ரொமோஷன் பண்ணி நாங்க கொண்டு வந்துடுறோம், உங்களுக்கு இதனால காசு மிச்சம் தானே அப்படின்னு நான் கொஞ்சம் இலக்காரமா பேசிட்டு இருக்கான். ஆனா எல்லாரும் வந்து இது நல்ல ஐடியா தான், மற்ற அந்த பெரிய பெரிய ரோபோட்டை விற்கிறதுக்கு இதை வித்துட்டு போனா இது வாட்டுக்கு ஒரு ஓரத்துல தானே கிடக்குது அப்படின்னு சொல்லி, சரி எங்க சைன் பண்ணும் அப்படின்னு அந்த அக்கௌண்டரே டைரக்டா வந்து கேட்கறாங்க. அப்போ திடீர்னு எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர், என்னது இது அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு, கொழுந்துட்டு நெருப்போட வந்துகிட்டு இருக்காரு. எல்லாரும் பாக்குறாங்க, அது அது எங்களோட தானே, ஆமா அவர் எப்படி இப்படி நல்லா தானே ஒர்க் பண்றாரு அப்படின்னு வந்து எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நகர்ந்து போங்கடா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அவர் அங்க மேர்ச்சன்ட் கிட்ட வந்ததுக்கு அடுத்து, ஓ உங்களை மீட் பண்றது ரொம்ப கஷ்டமாயிருச்சு, கடைசி உங்களை மீட் பண்ணிட்டேன், எங்களோட நீங்க நல்லா ரெக்கவர் ஆயிட்டீங்கல்ல, சரி நான் விஷயத்துக்கு வந்துடுறேன், நாங்க வந்து அந்த வேசல் இருக்குல்ல அதை நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு அந்த மேர்ச்சன்ட் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அது மட்டும் இல்ல, அதுக்கு நீங்க வந்து கொஞ்சோண்டு ஒரு சிக்னேச்சர் போட்டா போதும், நாங்க கன்ஃபார்ம் பண்ணி இந்த கம்பெனியை வந்து அங்க மாத்தி வச்சிருவோம், அந்த டீமன் டவரை நாங்க வந்து வச்சுக்கிறோம், அதை நாங்க மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அந்த மேர்ச்சன்ட் சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ இப்படிதான் ஒருத்தவங்கிட்ட நீ பேசுவியா அப்படின்னு அவரு கத்துறாரு. என்னது அப்படின்னு அந்த மேர்ச்சன்ட் கேட்கும்போது, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சீமான் கடுப்பாய் கத்திக்கிட்டு இருக்காரு. அப்புறம் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து இந்த இடத்த டேக் ஓவர் பண்ணுவ, யார் இடத்துக்கிட்ட வந்து யார்கிட்ட வந்து இது பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவர் கத்திட்டு இருக்காரு. ஏன்னா இவர் ஏன் இப்படி ஷாக் ஆகுறாரு அப்படின்னு பின்னாடி இருக்க நைட்ஸ் மேர்ச்சன்ட் எல்லாரும் ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நான் கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே, இவர் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்காரு, அவர் சாஃப்டா இருப்பாருன்னு தானே சொன்னாங்க, இவர் என்ன இப்படி இருக்காரு அப்படி எல்லாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ அப்ப அந்த மெர்ச்சன்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஆக்சுவலா இந்த சிச்சுவேஷன் நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணோம், அது மட்டும் இல்ல கொஞ்சம் நல்லா பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு மெர்ச்சன்ட் சொல்லும்போது, வாய மூடு கான்பான் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சென்டர் டெரிட்டரிக்கு வந்துட்டு எங்க இதுல இருந்து எங்க பொருளை எடுக்கிறேன்னு சொல்லுவ? ஏண்டா அந்த சென்டர் டெரிட்டரில இருந்து நீ லேண்ட் எடுத்தது பத்தாது, அதாவது எங்க எஸ்டேட்ல இருக்கு அதை எடுத்தது எங்களுக்கு தெரியாம போச்சா? இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க வந்து நல்லபடியா பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவர் பேசுறாரு. இதெல்லாம் எப்படி ஹீரோ தெரியும்னு அவருக்கு ஷாக் ஆகுறாங்க. இது இது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு? என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி, அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி இந்த ஏரியாவை டெவலப் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்புறம் இந்த இடத்த நான் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கலாம்னு நினைச்சேன். நான் வேற எந்த கெட்ட எண்ணத்துக்கும் இந்த இடத்த வாங்குறதுக்கு வரல அப்படின்னு அவர் சொல்லும்போது, இப்போ நீ சொல்றதை பார்த்தா நான் தப்பா பேசுறேன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க அப்புறம் அந்த மெர்ச்சன்ட் கேட்கும்போது, ஏண்டா உங்களை பார்த்தா ரொம்ப எனக்கு பேத்தட்டிக்கா இருக்கு, உங்களால ஒரு செகண்ட் ஹேண்ட் வெப்பனை கூட சேல் பண்ண முடியல, ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு பிக் ப்ராப்ளத்துக்கு வந்து வச்சிருக்கீங்க, நீங்க என்ன இந்த டெரிட்டரியை எடுத்து கொடுக்க போறீங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பீப்புளா இருந்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த மெய்டையும் ஐ மீன் அந்த சர்வெண்ட்டையும் அக்கௌண்டன்ட்டையும் சொல்லும்போது 2 பேரும் நம்ம எங்க மேலதான் தப்பு, ஆனா எங்களுக்கு வேற வழி இல்லையே அப்படின்னு அமைதியா இருக்காங்க. அப்போ சீமான் என்ன சொல்றாங்கன்னா, உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கல, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி உங்க மனசுக்குள்ள இப்படி ஈவலா வச்சிருப்பீங்க, எப்படி நீங்க இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ வந்து அவங்களை திட்டிக்கிட்டு இருக்காங்க.
அப்போ இந்த சைடு அந்த மெர்ச்சன்ட், ஐயோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா என்னோட அப்பர் ஹேண்ட் போயிருமே, அப்போ எனக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தேவைப்படும், ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நான் இந்த இடத்த எப்படியாச்சும் வாங்க முடியும். அப்புறம் அந்த மெர்ச்சன்ட் வந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த மெர்ச்சன்ட் என்ன சொன்னார், ஏ லாக்கா ஹவுஸ் ஹோல்டு வந்து எங்களுக்கு வந்து ரீபே பண்ணி ஆகணும், நீங்க வந்து அவ்வளோ கடன் வச்சிருக்கீங்க, அதனால அந்த கடனுக்கு வந்து நான் ஒரு ப்ரொபோசல் கொடுத்தேன், இந்த மாதிரி வச்சா உங்க கடன் போயிருன்னு, ஆனா நீங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, எங்க கம்பெனி வந்து கொஞ்சம் காசு கிடைக்கும், அதனால என்ன, உங்களுக்கு வந்து அந்த டெப்த் இது பண்ணாம தானே ஆச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது, நான் ஏதாவது சொன்னேனா, என் கடனை கட்ட மாட்டேன் நான் சொன்னேனா அப்படின்னு வந்து ஹீரோ கத்துறான். அப்போ அந்த சைடு பின்னாடி இருக்க அந்த நைட் இருப்பார்ல அவரு, எப்பா என்னால நம்ப முடியல, இவரா இப்படி சொன்னாரு அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்போ சீமான் பின்னாடி பாக்குறான், என்ன சொன்னீங்கன்னு கேட்கும்போது, சாரி நாங்க தான் வாசல்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க 3 பேரும். என்னன்னு பார்த்தா, நாங்க ரொம்ப டச் ஆயிட்டோம். உங்க ஸ்டேட்மெண்ட், அதாவது நீங்க பேசுனத வச்சு எங்களுக்கு எங்களோட ஹார்ட் திரும்பி ஃபுல் ஆயிடுச்சு. நான் உங்கள கடைசி வர ஃபாலோ பண்ணுவேன். இனிமே நாங்க எதுவும் இந்த மாரி பண்ண மாட்டோம். அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உங்க பிளான்ஸ பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க ஏதாச்சும் ஒரு இது வச்சிருப்பீங்க. சிஸ்டர்ஸோட ஹானர நீங்க கண்டிப்பா புரொடெக்ட் பண்ணுவீங்க. இவ்வளவு ஹேங்கிரியா இருக்கீங்க. கடைசியா கடைசியா இந்த மாரி ஒருத்தர் வந்துட்டாரு. அப்படின்னு 3 பேர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் வந்து இப்ப நம்ம ஹீரோ இறங்குனனால இவர் ரொம்ப தைரியமா இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். என்னடா பேசுறாங்க? ஹேண்ட் சிஸ்டர்ஸ் அது ஹானரா? இவங்க என்னத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க? அப்படின்னு வந்து நம்ம சீமான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அ எங்களால நம்பவே முடியல. இந்த மாரி ஒரு பிரைட் ஹானர் வச்சிருக்கிறவங்க நம்ம ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்காராம். அப்ப அந்த நைட் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த மெர்ச்சன்ட்ட பார்த்தேன். அந்த மெர்ச்சன்ட் பாஸ்டர் இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கும்போது எங்கனால என்ன பண்ண முடியும்னு தெரியாம இருந்துச்சு. ஆனா நீங்க வந்தனால உங்களோட அந்த சாயல்ல நாங்க ஆன்சிஸ்டர பார்க்குறோம். அந்த ஹீரோ லாக்கானே இங்க வந்த மாரி இருக்கு. அப்படின்னு எல்லாரும் ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஆமா, ஆமா. பின்னாடி அந்த அக்கவுண்டரும், அந்த சர்வன்ட்டும் வந்து ஆமா, ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 15 நாள்ல, சீ இன்னும் 10 நாள்ல உன்னோட மொத்தத்தையும் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து எல்லாத்தையும் கட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, அவனுக்கு பின்னாடி இருந்து எக்கச்சக்கமான ஆறா வந்துகிட்டு இருக்கு. அந்த ஆறா கொடூரமா அப்படியே பெருசா வருது. எல்லாரும் பார்க்குறாங்க, என்னது இவ்வளோ பெரிய ஆறான்னு. பார்த்தா அந்த மெர்ச்சன்ட் பின்னாடி இருக்க 2 பேர் அந்த நைட் வந்திருப்பாங்களே, எல்லாத்து மேலயும் அது அப்படியே சுத்தி வருது. எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னதுப்பா இது? ஆறாவா? அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது, பின்னாடி இருக்க அந்த தைரியமா அந்த நைட்டு, ஆமா எனக்கு வேலை வந்துருச்சு. ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன். அப்ப நான் அவன் பேக் அடிக்கிறேன். என்னடா நான் கூட கூட்டிட்டு வந்தா அவன் பேக் ஆகுறான். ஐயய்யோ! அப்ப நம்மளும் எஸ்கேப் ஆயிரலாம்ன்னு அப்புறம் அந்த மேட்ச்ச நெனச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சரி நீங்க நீங்க சொன்ன வார்த்தைய காப்பாத்துவீங்கன்னு நெனைக்கிறேன். நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டு இருக்காய்ங்க. அந்த சைடு ஒருத்தனுக்கு பயத்துல விக்கலே வந்துருச்சு. அவன் அப்படின்னு விக்கல் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான். இவங்க எப்பவுமே மாற மாட்டாங்க. எப்ப பார்த்தா ஒரே மாரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பின்னாடி அந்த நைட்டு, "ஏங்களா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்க தானே இந்த இன்கம்ப்ளீட் பெர்சன்ஸ், எவ்வளோ தைரியம் தான் என்னைய திரும்பி டீமன் கிங்கா மாத்த பார்த்துருப்பாய்ங்க. ஆக்சுவலா நம்ம ஹாரா உட்டான நம்ம ஹீரோ. அது ஆக்சுவலா டீமன் கிங்கோட ஹாரா. அப்ப கொஞ்சம் விட்டுருந்தா எல்லாத்துக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அதனால அந்த சீமான் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கான். ஆ அப்படின்னு ஒரு வாய்ஸ். என்னதுன்னு கேட்டா, "நீங்க எப்படி எல்லா கடனையும் கட்டப் போறீங்க? அது மொத்தம் 30,000 பிஎஸ் இருக்கு." பிஎஸ்னா அவங்க நாட்டு கரன்சி. அவ்வளோ அதிகமா இருக்கு. அது எப்படி நீங்க கட்டப் போறீங்கன்னு அப்படின்னு சர்வன்ட் கேட்கிறாரு. அதாவது ஹான்ஸ் கேட்கிறாரு. சாக்கு வில் நம்மட்ட ஒரு 10,000 சாக்கு நெல் இருக்கு. அதோட சேர்ந்து கொஞ்சம் காசு இருக்கு. அப்புறம் இந்த வாரியர் கிளாஸோட கிகான்ட் இருக்கு. அதோட சிங்கிள் யூனிட்டே வந்து அவ்வளோ காசு போகும். இத வச்சு நம்ம கடன அடைக்கலாமா? என்ன பண்ண போறோம்ன்னு அப்படின்னு அவரு கேட்கும்போது, ஓ! ஆமா. ம். அது மட்டும் இல்ல. இப்ப நம்மட்ட அவ்வளவா கரன்சியும் கிடையாது. ஆனா வந்து வேற யார்ட்டயாச்சும் தான் மணி பாரோ பண்ணி இந்த மெர்ச்சன்ட்ட குடுக்கணும். இப்ப நம்ம எந்த மாரி சிட்யூவேஷன்ல இருக்கோம்? நம்ம என்ன பண்றோம்ன்னு அப்படின்னு அந்த ஹான்ஸ் கேட்கும்போது, "ஹ அது அவ்வளோ ஹெல்ப்பா இருக்காது போல. சரி, அப்ப நீ இங்க இருக்கன்னா, அப்படி இப்படி நின்னுகிட்டு பேசிக்கிட்டே தான் இருக்க முடியும். நானே வந்து போய் என்னோட கடன அடைக்கிறேன்." அப்படின்னு ஹீரோ போயிட்டு இருக்கான். "நீங்க இங்கேயே இருந்து பார்த்தா மட்டும் போதும்." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். என்ன என்ன சொல்றாரு? அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த சைடு ஹீரோட மேன்ஷனுக்குள்ள வந்து பார்த்தா, அசெட் அதாவது என்ன புதையல் இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அப்புறம் அங்க இருக்கிற எதுவுமே மெயின்டனன்ஸாவும் இல்ல. சரி சாப்பாடா சாப்பிடலான்னு பார்த்தா, அது மிஞ்சி போய் கஞ்சி போய் தான் கிடக்குது. அது என்னடா இது இப்படி இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு நம்ம சீமான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க இருக்கிற அந்த டீட்டெயில்ஸு, மேஜிக் புக் அந்த இது எல்லாத்தையும் பார்த்தா, எல்லாம் வேஸ்ட்டு. இத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்னு சீமான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அ இதுதான் ஹவுஸ் ஹோலா? இப்படி டீமன் கிங்க கில் பண்ணியும் இந்த இடத்துல இவ்வளதான் இருக்கா? அப்படி என்ன இது வீடு? இந்த இருக்கிறதுக்கு நம்ம தெருவுல போயிருக்கலாம். அப்படின்னு வந்து அவரு சொல்லிட்டு இருக்காரு நம்ம சீமான். அப்ப ஹான்ஸ், என்ன இப்படிலாம் சொல்றீங்க? ஆமா. இந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. எனக்கு கடுப்பு தான் ஏறுது. வேலைய மட்டும் குடுப்பாய்ங்கன்னா, ஆனா ஒரு இன்கிரிமெண்ட் கூட கிடையாது. அப்படின்னு சீமான் கடுப்பாயிட்டு இருக்கும்போது, அ அப்புறம்
கடுப்பாக்கிட்டே சீமான் தான் சொல்றேன், ஒருவேளை இது இங்க இருக்க எல்லாத்தையும் நீங்க சீல் பண்ணிட்டீங்களா, நீங்க இருக்கிற எல்லாரும் இங்க இருக்கிறத ஆட்டைய போட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல நான் எதுவும் பண்ணல, நான் ஏன் அப்படி பண்ண அப்படின்னு வந்து அவர் கொஞ்சம் ஷாக் ஆகி பேசிக்கிட்டு இருக்காரு ஹான்ஸ். அப்போ நீங்க இதை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் புரியும், இதை பாருங்கன்னு அப்படி சொல்லும்போது, நான் எதுக்கு அதை பார்க்கணும், அதனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு நம்ம சீமான் சொல்லும்போது, அப்போ அவர் சொல்றாரு, எப்போ வந்து ஹீரோ லாக்கான் வந்து அந்த டீமன் கிங்கை கில் பண்ணாங்களோ, அப்போ இந்த பேஸ் டவுன்ல அவங்களுக்கு மேக்யூஸ்னு ஒரு டைட்டில் கிடைச்சிச்சு. அப்புறம் இந்த சவுத் ஆஃப் லீவா கிங்டம்ல இருக்கிற டெரிட்டரியை கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரா. ஓ அப்படியா, அதனால அ அப்புறம் வந்து அந்த டியூக் பேக்கன் வந்து ஒரு ரெபெலியன் வந்து லீவா கிங்டத்துக்கு மேல ஆரம்பிச்சாங்க. இதனால வந்து விஸ்காண்ட் லாக்கான் வந்து அவங்கனால முடிஞ்ச அளவு சண்டை போட்டாங்க. இந்த மாதிரி இன்ஜஸ்டிஸ வந்து கேட்டு பார்த்தாங்க. அப்போ அந்த கிங்குக்கும் நம்மளோட ஹேண்ட் சிஸ்டருக்கும் ஃபைட்ல வந்து பார்த்தா, நம்ம ஹேண்ட் சிஸ்டர் இறந்து போயிட்டாங்க. இதுக்கு காரணம் வந்து அந்த கர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் அந்த கர்ஸ் இல்லன்னா நம்ம வந்து நல்லா இருந்திருக்க முடியும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த டீமன் கிங் அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்ல. அவிங்க அத் அ இதுக்கெல்லாம் காரணம் இந்த டீமன் கிங் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்து, அதுக்கடுத்து அவிங்க என்ன பண்ணாய்ங்கன்னா, அவரோட டைட்டில புடுங்கி, அவிங்க அந்த பார்டருக்கு அந்த சைடு இங்கிட்டு வரவே கூடாது. சீப்பா அப்புறம் அந்த கிங் தொரத்தி விட்டான். அப்புறம் நாட்கள் போக போக அவங்க ஹெல்த்தும் கொஞ்சம் கொஞ்சமா போய் அப்புறம் இறந்து போயிட்டாங்க. என்னடா கதை இது? என்னமோ நான் சொன்னோனே இவங்களுக்கு கர்ஸ் வந்த மாதிரியே சொல்றாய்ங்களே! அப்ப அவனோட இன்டென்ஷன் அதாவது லாக்கானோட இன்டென்ஷன் வந்து, இங்க இருக்கிற எஸ்டேட்ட வந்து டெவலப் பண்றது கிடையாது. ஓகே. அப்போ நம்ம ஃபினான்சியல் சிட்யூவேஷன் ஏன் இப்படி டவுன்ல இருக்கு? அது மட்டும் இல்ல. நம்ம இந்த மாரி 500 வருஷமா இங்க வந்து உறுதியா நின்டுகிட்டு இருக்கோம். ஐ மீன் இங்க 500 வருஷமா தொடர்ந்து இந்த ஃபேமிலி வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் காசு இவ்வளோ கம்மியா இருக்கு? ஆ நீங்க என்ட்ட கேட்டீங்கன்னா, அ அது அது என்னன்னா அப்படின்னு பட்லர் இழுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு என்னன்னா, நம்மளோட ஹேண்ட் சிஸ்டர்னால தான். அவங்க எல்லாரும் வந்து ரொம்ப குளோரியோட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அ என்ன சொல்ற? ஆக்சுவலா சிஸ்டர் வந்து திரும்பி வந்திருந்தா என்ன வேணா பண்ணியிருக்க முடியும். அவங்க எல்லாமே வந்து இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் பார்த்தாங்க. அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! அப்படியா? அப்ப இப்ப கரண்ட் சிட்யூவேஷன் என்ன?" "ஏங்க இப்பலாம் எந்திரிக்காதீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்ல." அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் பரவால்ல. இப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதானே?" அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்ப அவரு வெளிய ஆமா. ஏன் இங்க பட்லர் இந்த ஹவுஸ்ஹோல்ட்ல இருக்க பட்லர்னால கூட எந்த உதவியும் பண்ண முடியாது. என்னைய மன்னிச்சிடுங்க எங் லார்ட் அப்படின்னு அந்த பட்லர் சொல்லும்போது, அப்ப ஹீரோக்கு டக்குனு ஏதோ நோட்டீஸ் ஆகுது. அப்ப அ ஒருவேள அங்க ஒருவேள நாங்க ஏதாவது செய்யணும்னு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா சொல்லுங்க. எங்க உயிர குடுத்தாச்சு. எப்படியாச்சும் எல்லாத்தையும் செய்வோம். அப்பன்னு அவரு சொல்லும்போது, சீ அதுக்கெல்லாம் தேவையில்ல. எனக்கு வேற ஒரு பிளான் கிடைச்சிருச்சுன்னா, அப்பன்னு நம்ம சீமான் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்க சர்வன்ட் அதாவது ஹான்ஸுக்கு, என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ! நம்ம வந்து கொஞ்சம் மணிய மட்டும் குடுத்தா போதும். அவ்வளோதானே. அந்த பே பண்ணா மட்டும் போதும்ல. அப்ப நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிக்கிறான். ஏன் 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 இப்படி சிரிக்கிறாரு? அப்பன்னு ஹான்ஸ் யோசிக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, என்னதான் நம்ம இங்க இருக்கிற எல்லாத்தையும் வித்து, எல்லா அத்தாரிட்டி, அசட்டையும் யூஸ் பண்ணாலும், இங்க எவ்வளோதான் இந்த ஹவுஸ் ஹோல்ட ரெக்கவர் பண்ணாலும், அதுக்கடுத்து அதுக்கடுத்து எப்படி இருந்தாலும், போக போக இந்த ஜெனரேஷன் போக போக இந்த கர்ஸ் இருக்கிற அளவு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு தான் போகும். அதனால, இங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் இங்க எதுவுமே மாறாது. என்னதான் ஹீரோ வந்து இந்த உலகத்த காப்பாத்தணுங்க அந்த பேர் இருந்தாலும், அதனால இப்ப இங்க ஒரு பயனும் கிடையாது. பார்த்தா அங்க ஒரு சிலை இடிஞ்சு அந்த மாரி கிடக்குது. ஸோ, இன்னும் கொஞ்ச நாள்ல இது டவுன்ஃபாலுக்கு தான் போப்போது. அப்படின்னு நம்ம ஹீரோ நெனச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஆனா, நீங்க திடீர்னு கான்ஷியஸ்க்கு வந்ததுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும். ஆனா, நாங்க ரொம்ப டயர்ட் ஆனோம். எங்கனால முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் செஞ்சோம். இந்த ஹவுஸ் ஹோல்ட் ரெப்புடேஷனுக்காக நாங்க பண்ணோம். அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. மட்டும் இல்ல, நீங்களும் என்ன பண்ணீங்கன்னா, ஹீரோவோட குவாலிட்டிக்காகவும், உங்கள நீங்களே ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ணீங்க. அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம சீமான் அத கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ சீமான் டக்குனு சேர்லருந்து எந்திரிச்சு, அவரு எங்கேயோ கிளம்புற மாரி காமிக்கிறாங்க. இந்த சைட் பார்த்தா பட்லருக்கும், அந்த அக்கவுண்டன்ட்ஸுக்கும் ரொம்ப ஷாக்கு. பின்னாடி இருக்க எல்லா மக்களுக்கும் ஷாக்கு. என்னடா இதுன்னு? எப்படி எப்படி இது பண்ணலாம்? அப்படின்னு அந்த நைட்டுக்கு ஷாக்கு. நான் அப்படி சொல்லவே இல்லையே! அப்படின்னு அவங்க கத்துறாங்க. எங்களா என்ன காரியம் பண்ணீங்க? அப்படின்னு அந்த ஹான்சன் சொல்றாரு. அப்ப பார்த்தா, அந்த ஹீரோவோட ஸ்டாச்சுவே காணோம். அதாவது அந்த ஹீரோ லாக்கான்னு ஒரு ஸ்டாச்சு இங்க இருக்கும். அந்த ஸ்டாச்சுவே காணோம். அங்க இருக்க மெய்டி எல்லாரும் பார்க்குறாங்க. நான் கனவு தானே காண்றேன். இங்க ஒரு சிலை இருந்துச்சு. ஆமா, நம்ம பில்லரையே காணாம போச்சு. அப்படின்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னதான் நடந்துச்சு? அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறதோட, இந்த எபிஸ் இந்த சாப்டர் முடியுது.